పట్టుదల ఉంటే చాలు, అంగవైకల్యం అడ్డు కాదు. సాధించాలనే సంకల్పం ఉంటే కాస్త లేట్ అయినా సరే చివరకు విజయం మందే అవుతుంది. ఇదిగో ఇక్కడ కనిపించే వారు కూడా అలాంటి వారే. కాళ్ళు చేతులు పని చేయకపోయినా సాధించాలనే సంకల్పంతో ముందుకు వెళుతున్నారు. శరీరం సహకరించకపోయినా వెయిట్ లిఫ్టింగ్, స్విమ్మింగ్, షార్ట్ పుట్ వంటి క్రీడల్లో అద్భుతంగా రాణిస్తున్నారు. ఎల్లప్పుడూ కొత్త నైపుణ్యాలను నేర్చుకోవడానికి, తమను తాము మెరుగుపరుచుకోవడానికి ఆసక్తిగా ముందుకు వెళ్తున్నారు. పోస్ట్ పోలియో సర్వైవర్. 6 months பேபிலேருந்தே எனக்கு போலியோ வைரஸ் எஃபெக்ட் ஆனது. அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஏபிள் டு வாக் யூஸிங் சம்படிஸ் ஹெல்ப். அண்ட் 2016 ஒரு ஆக்சிடெண்ட் ஆனது. அதில் வந்து எனக்கு ரொட்டேட்டரி கப் கம்ப்ளீட் டயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நான் பெட்டிடனாக தான் இருந்தேன். வீல் சேர் பவுண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி வீல் சேர் போஸ்ட் போலியோ சர்வைவர் ப்ளஸ் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் என்னோடய ஷோல்டர்ஸ்லேயும் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அப்புறம் மாதவிலதா மேம் தான் எனக்கு வந்து ஆக்சுவலி ரெஃபர் பண்ணாங்க, இந்த மாதிரி ஹைட்ரோதெரப்பி போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஸ்டார்டட் டு கம் ஃபார் ஹைட்ரோதெரப்பி. அண்ட் தென் ஐ கேம் டு நோ ஈவன் வி கேன் ஸ்விம் அண்ட் காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரம் செப்டம்பர் மந்த் நான் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இப்போ மார்ச் மந்தில் தமிழ்நாடு ஸ்டேட் பேராஸ்விமிங் ஸ்போர்ட்ஸில் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஐ ஒன் கோல்ட் மெடல் இன் மை கேட்டகரி. And other than that, I have very good support, my family support and my friend, especially Satish Kumar, the person who introduced many in this community, and my coach Pandian sir and Purushothaman, both, because I was very scared of water. I was not even using the shower to take bath. So, but now I feel very independent. That is the main thing, where we can do anything in water that we cannot do in land. That independency, that gives me a lot of happiness. ప్రతినిత్యం క్రీడల్లో ఏదో కొత్త వ్యూహాన్ని నేర్చుకునేందుకు ముందుకు వస్తున్నారు దివ్యాంగులు. కాళ్ళు చేతులు సహకరించకపోయినా కొత్త క్రీడలో ప్రావీణ్యం సంపాదించుకోవడం, ఇప్పటికే క్రీడా నైపుణ్యంతో వారు వారి సామర్థ్యాలను మెరుగుపరుచుకుంటున్నారు. ఈ క్వాలిటీస్ వారిని బెస్ట్ ఆటగాడిగా తీర్చిదిద్దుతుంది. ముఖ్యంగా పారా అథ్లెట్లకు ఫిట్నెస్ చాలా అవసరం. వెయిట్ లిఫ్టింగ్, స్విమ్మింగ్ వంటి కార్యక్రమాలు చాలా దోహదపడతాయి. ప్రతిరోజు ఇలా చేయటం వలన శారీరకంగా వారు దృఢంగా ఉంటారు. வணக்கம், என் நேம் சதீஷ் குமார். நான் வந்து ஒரு ஃபுல் டைமாக பேங்கராக ஒர்க் பண்ணுறேன் நேஷனலைஸ் பேங்க்கில். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நிறைய டிசபிலிட்டி ஆக்டிவிட்டீஸ்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்படி வந்து பிளேசஸ் வந்து ஆக்சசபிளாக இருக்கும், பப்ளிக் பிளேசஸ் இன்க்ளூட்ஸ் மெட்ரோ ட்ரெயின்ஸ், பஸ்ஸஸ் அண்ட் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா மெரினா பீச் வந்து நம்ம வந்து ஆக்சசபிளாக மாற்றிருக்கோம். அதுக்கு ஒரு 5 years ஒர்க் பண்ணி இப்போ வந்து பெர்மனெண்ட்டாக வந்து பீச் வந்து ஆக்சசபிளாக இருக்குது. ஸோ அது ஆக்சசபிளாக இருக்கிற பட்சத்தில் எனி பர்சன் வித் டிசபிலிட்டி, எஸ்பெஷலி வீல் சேர் யூஸர், வீல் சேர் வந்து மணலில் சிக்காமல் நல்லா உள்ளே போக முடியுது. ஸோ இதே மாதிரி வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஆக்சசபிளாக இருந்தால் இண்டிபெண்ட்டாக போக முடியும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பில்டிங்ஸும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சென்னையிலேயே இந்த ஹைட்ரோதெரப்பி ஸ்விம்மிங் பூல் மட்டும்தான் வந்து ஆக்சசபிளாக இருக்குது. வேறு எந்த ஒரு ஸ்விம்மிங் பூலும் வந்து கம்ப்ளீட்லி ஆக்சசபிளாக இல்லை. அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ உள்ளே வந்து நீங்கள் வரப்போதே பார்த்திங்கன்னா ஒரு வீல் சேர் வந்து தண்ணி உள்ள இறங்கிறதுக்கு ஒரு ரேம்ப் வந்து முக்கியம். அப்படி இருந்ததுன்னா அவங்கள வந்து தூக்காமல் இண்டிபெண்ட்டாக இறங்கலாம், ஏறலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்விம்மிங் பூல் லிஃப்ட்டுன்னு இருக்குது. ஸோ அது இருந்தாலும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து வந்து வேளச்சேரி எஸ்டிஐடி ஸ்விம்மிங் பூலில் லிஃப்ட்டு மட்டும் இருக்குது. ஸோ மற்ற எங்கேயுமே வந்து கிடையாது. இதனால் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து தூரத்துலேருந்து வரவங்களால வர முடியல. இப்போ நானே பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாள் இங்கே வரும்போது தாம்பரத்துலேருந்து வர வேண்டியதாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ட்ராவல் 30 kilometers. ஸோ இந்த ஹைட்ரோதெரப்பி ஸ்விம்மிங் பூல்னால என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த தண்ணி வந்து ஒரு தேவையான ரெக்வயர்டு ஹீட்டில் வாட்டர் வந்து வார்மாக இருக்கும். இதனால் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற, இப்போ நான் வந்து செரிப்ரல் பால்சியால் பாதிக்கப்பட்டிருக்கேன். இன்னும் சில பேர் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அந்த மாதிரி இருக்காங்க. ముఖ్యంగా పారా అథ్లెట్ల జీవితాల్లో కోచ్లు కీలక పాత్ర పోషిస్తారు. ఎల్లప్పుడూ వారికి మార్గదర్శకత్వం, మద్దతు, ప్రోత్సాహాన్ని అందిస్తారు. కోచ్ల నైపుణ్యం, అంకిత భావంతో పారా అథ్లెట్లు ఏ పనైనా తొందరగా నేర్చుకునేందుకు సహాయపడతారు. తమిళనాడుకు చెందిన స్పోర్ట్స్ డెవలప్మెంట్ అథారిటీ క్రీడల్లో రాణించేందుకు దివ్యాంగులను ప్రోత్సహిస్తోంది. హైడ్రోథెరపీ స్విమ్మింగ్ పూల్లను అందుబాటులోకి తీసుకువచ్చింది. ఈ స్విమ్మింగ్ పూల్స్ పారా అథ్లెట్ల ట్రైనింగ్ కి దోహదపడతాయి. ప్రతికూల పరిస్థితులను ఎదుర్కొనే వారి స్థితిస్థాపకత మానవ ఆత్మ బలానికి నిదర్శనం. మన పరిమితులను దాటి గొప్పతనాన్ని సాధించడానికి మనందరికీ వీరు స్ఫూర్తిని ఇస్తారు. ఇప్పటికే ఈ క్రీడాకారులు పలు పోటీల్లో కీలక పతకాలు సాధించారు.